வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் சீரகம், 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகா, இதை நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு 1/2 கப் பாசி பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதோ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய கொத்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இலையை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பேனில் கொஞ்சம் ஆயில் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் 1 கை கருவேப்பிலை, 1 இல்லைன்னா 2 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 இல்லைன்னா 5 பல் பூண்டு அண்ட் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனது. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி வச்சிருக்கிற அந்த கீரையை ஆட் பண்ணிடலாம். கீரை நல்லா சுருண்டு வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 கப் தண்ணியும் ஆட் பண்ணுங்கள். இதை நம்ம மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். ஏன்னா முருங்கைக்கீரை வேகிறதுக்கு எப்படினாலும் லேட் ஆகும். மற்ற எல்லா கீரைங்களை விடவும் முருங்கைக்கீரை வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி டைமும் கொடுங்க. கீரை நல்லா வேகிற வரைக்கும் கண்டிப்பாக மூடி போட்டு குக் பண்ணுங்கள். கீரை வெந்ததும் நம்ம பருப்பு ஆட் பண்ண போகிறோம். இதோ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பருப்பு ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும். ஸோ 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் இதோட ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி கீரையும் பருப்பும் நல்லா வெந்துட்டதால் இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மட்டும் நீங்கள் சிம்லேயே அப்படியே அடுப்பில் வச்சா போதும். இதோ ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். முருங்கைக்கீரை கூட்டு இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.